ஹாய் மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ விடியாக்கால ஒரு 6 மணி இருக்குமுங்க. 6 மணி தான் ஆகுது. நல்லா பளபளன்னு விடிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்களும் வேலையை தொடங்க போகிறோம். வேலையை தொடங்கியாச்சு. முறுக்கு வேலைக்கு போகவங்கள காலை சாப்பாடு செஞ்சு வச்சுருவேன். இன்றைக்கி காலை சாப்பாடு என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னண்டா, இன்றைக்கி இந்த இடியாப்பத்துக்கும் இந்த முட்டை ரோஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த முட்டை ரோஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு 4 முட்டையை வேக வச்சுருக்கேன். 2 வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்துருக்கேன். இதே போதும். அப்புறமா நம்ம மஞ்சள் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிடலாம். நல்லா வதங்கிடும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். வதங்கின பின்னாடி கறிவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடலாம். நான் இஞ்சி பூண்டை தட்டி தான் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடலாம். இதுவும் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கின பின்னாடி தான் நம்ம மசால் பொடியை சேர்த்துக்கிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இதுகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். அந்த பொடி பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிடலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வதக்கணுங்க. இதில் தண்ணி நம்ம சேர்த்துடக்கூடாது. நல்லா வதங்கின பின்னாடி நான் 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அது வீடியோவில் வரலங்க. 1 கப்பு தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டோம்னா இப்படி தான் வரும். சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு எடுக்கலாம், தோசைக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி இடியாப்பம் தான் செஞ்சேன். சூப்பராக, அதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ முட்டையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம்னா முட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆயிரும். இவ்வளவு தானுங்க, முட்டை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.